நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் மற்றும் கோபாலகிருஷ்ணன். இந்த செய்திகளை நேரடியாக பார்க்கலாம். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற உத்தரவு. பாமக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற முதன்மை அமர்வு அதிரடி. 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் விடுத்த இதே உத்தரவு. பல்வேறு மாநிலங்களில் உத்தரவை மீறி நெடுஞ்சாலைகளில் அகற்றாத கடைகள். தேசிய நெடுஞ்சாலைகளில் மதுபான கடைகளை அகற்ற உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு பாமக கிடைத்த மகத்தான வெற்றி என்று ராமதாஸ் பெருமிதம். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு மாநில நெடுஞ்சாலைகளில் மதுபான கடைகள் மூடப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. சாலை விபத்துக்களை தடுக்க நீதிமன்ற உத்தரவை உடனே அமல்படுத்தவும் ராமதாஸ் வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடியுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்திப்பு. வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க பிரதமரிடம் வைகோ கோரிக்கை. காட்சி விலங்குகள் பட்டியலில் இருந்து காளைகளை நீக்க வலியுறுத்தல். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்தவும் மோடியிடம் வேண்டுகோள். பிரதமர் மோடியின் சந்திப்பிற்கு பிறகு வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டி. பொது சிவில் சட்டம் பற்றி பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும். சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேச்சு. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக குற்றச்சாட்டு. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் செய்வது அறியாமல் மத்திய அரசு திணறி வருவதாக திருமாவளவன் புகார். மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரம் எடுத்துச் செல்லும் பாதையில் மின் கோபுரங்கள் சேதம். மின் விநியோகம் தாமதமாவது பற்றி தமிழ்நாடு மின்சாரத்துறை அதிகாரிகள் விளக்கம். வர்தா புயலின் போது 24 மின் கோபுரங்கள் சாய்ந்து முறிந்ததே மின் தடைக்கு காரணம் என தகவல். கோபுரங்களை சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் விளக்கம். வர்தா புயலின் தாக்கத்தால் தடை செய்யப்பட்ட மின் விநியோகத்தை சீரமைக்க வலியுறுத்தல். சென்னை அசோக் நகரில் பொதுமக்கள் போராட்டம். போராட்டக்காரர்களுடன் பொதுமக்கள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதால் போராட்டம் கைவிடப்பட்டது. விரைவில் மின் விநியோகம் சீராகும் என்று அதிகாரிகள் விளக்கம். குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வலியுறுத்தி சென்னை திருவொற்றியூரில் சாலை மறியல். மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசு பேருந்துகளின் மீது கற்களை வீசி கண்ணாடிகளை உடைத்தனர். செல்பேசி, தொலைபேசி, இணைய தொடர்புகள் விரைவில் சீராகும். தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அறிவிப்பு. சேதமடைந்த கண்ணாடி இழை கேபிள்கள் சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தகவல். சாய்ந்து விழும் கோபுரங்களை சீரமைக்கும் பணிகளும் நடந்து வருவதாக அறிவிப்பு. அரக்கோணம் அருகே தக்கோலத்தில் வர்தா புயல் தாக்கத்தால் 3 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் மக்கள் தவிப்பு. மின் இணைப்பு வழங்குவதில் அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. துணை மின் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம். 3 நாட்களுக்கு பின்பு பள்ளிகள் இன்று மீண்டும் திறப்பு. பள்ளிகளின் அருகில் விழுந்துள்ள மரங்களை அகற்றும் பணிகள் தீவிரம். மாணவர்களுக்கான தேர்வுகால அட்டவணைப்படி நடைபெறும் என்று அறிவிப்பு. வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போர்க்கால அடிப்படையில் நிதி வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தல். மத்திய அரசு சாதாரண மக்களுக்கு எதிராகவும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. வர்தா புயல் தொடர்பாக செயற்கைக்கோள்கள் அளித்த தொடர் தகவல்களால் 10,000 உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. இஸ்ரோ உயர் அதிகாரிகள் தகவல். தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினருக்கு அளிக்கப்பட்ட விரைவான தகவல்களால் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டதாக அறிவிப்பு. புயல் எச்சரிக்கையை கண்டறிய இன்சாட் 3D, ஸ்கேசாட் 1 ஆகிய செயற்கைக்கோள்கள் முக்கிய பங்கு வகித்ததாக தகவல். வர்தா புயலால் சாய்ந்த மரங்களுக்கு பதில் புதிய மரங்களை நட வேண்டும். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த பின்பு செய்தியாளர்களுக்கு நடிகர் விவேக் பேட்டி. அயல்நாட்டு மரங்களை பற்றி கவலைப்படாமல் நம்மூர் மண்ணுக்கான மரக்கன்றுகளை நடவும் கோரிக்கை. அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும். அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் பேட்டி. சசிகலா ஏகமனதாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று பொன்னையன் தகவல். சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் ஆவதை 64,000 கழக செயலாளர்கள் விரும்புவதாக பொன்னையன் பேட்டி. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதியில் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அஞ்சலி. மக்கள் குடும்பமாக வந்து மறைந்த முதலமைச்சருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் மொட்டை அடித்தும் அஞ்சலி. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஜெயலலிதாவின் மரணம் குறித்தும் அதிமுகவினர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் சந்தேகம் நிலவுவதாக ராமதாஸ் அறிக்கை. காவிரி நதிநீர் விவகாரத்தில் கர்நாடக அரசின் இடைக்கால மனு தமிழக விவசாயிகளுக்கு எதிரானது. தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அறிக்கை.
கர்நாடகாவில் அதிக அளவு மழை பெய்ததால் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளதாக கர்நாடக அரசு கூறுவது நியாயமற்றது என்றும் கருத்து. காவிரி விவகாரத்தில் சுமூக தீர்வு காண தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் வேண்டுகோள். செங்கம் அருகே வங்கியில் பணம் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாள் முழுவதும் காத்திருந்தும் பணம் வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இந்தியன் வங்கியின் கதவை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். சத்தியமங்கலத்தில் யானைகள் இடம்பெயரும் சாலைகளில் செல்ஃபி எடுப்போருக்கு அபராதம் விதிக்கப்படும். சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை. யானைகளுக்கு எரிச்சல் ஏற்படுவது போல் நடந்து கொண்டால் 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. கர்நாடக வனப்பகுதியிலிருந்து 60க்கும் மேற்பட்ட யானைகள் ஓசூர் அருகே தஞ்சம். ராமபுரம் ஆழியாலம் பகுதி மக்கள் வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் வனத்துறையினர் அறிவுரை. தொடர் மழையால் மேட்டுப்பாளையத்தில் மலை ரயில் பாதையில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. உதகைக்கு புறப்படும் மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சரிந்து கிடக்கும் பாறை மற்றும் மணல்களை அகற்றும் பணிகள் தீவிரம். சீரமைப்பு பணி வெகு நேரம் ஆகும் என்பதால் இன்று ஒரு நாள் மலை ரயில் சேவை ரத்து. வேலூர் மாவட்டத்தில் அதிகாலையில் கடும் பனிமூட்டம். எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டுக் கொண்டு வாகனங்கள் இயக்கம். பனிமூட்டம் காரணமாக வீடுகளிலேயே மக்கள் முடக்கம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே தடையை மீறி மாட்டு வண்டி பந்தயம். பந்தயத்தில் ஈடுபட்ட 6 பேர் கைது. 2 மாடுகள், 3 தட்டு வண்டிகள், 1 சரக்கு வாகனம் பறிமுதல். புதுச்சேரியில் புதிய ஆட்டோ மீட்டர் கட்டணம் இன்று முதல் அமல். குறைந்தபட்ச கட்டணமாக 1.8 கிலோமீட்டருக்கு 35 ரூபாய் வசூல். ஆட்டோ மீட்டரை திருத்திக் கொள்ள ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து துறையினர் அறிவுரை. ஓசூர் அருகே வீட்டை காலி செய்யுமாறு கூறியதால் வீட்டின் உரிமையாளர் வெட்டி கொலை. வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதால் நேர்ந்த பரிதாபம். கொலை செய்த சின்னசாமி என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருச்சி அருகே உள்ள வல்லநாடு காவல் நிலையத்தில் பாஸ்போர்ட் விசாரணையில் முறைகேடு. தலைமை காவலர் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு. ஆள் மாறாட்டம் செய்து போலியான ஆவணங்களை கொண்டு பாஸ்போர்ட் பெறப்பட்டதாக குற்றச்சாட்டு. சம்பவம் தொடர்பாக 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருச்சி அருகே அரசு விரைவு பேருந்து கவிழ்ந்து விபத்து. விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 12 பேர் படுகாயம். படுகாயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 420 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. 2வது அலகில் ஏற்பட்ட கொதிகலன் பழுதினால் பாதிப்பு என அதிகாரிகள் தகவல். கொதிகலனில் ஏற்பட்டுள்ள பழுதினை சரி செய்யும் பணிகள் தீவிரம். வெளிநாட்டு சுற்றுலா பயணங்களால் ஆண்டுதோறும் அதிக லாபம் ஈட்டும் இந்தியா. இணைய சேவை மூலமாக சுற்றுலா விசா வழங்க மத்திய அரசு 2014ஆம் ஆண்டு சட்டம் நிறைவேற்றம். சுற்றுலாத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா இ விசா நீட்டித்து அறிவிப்பு. தற்போது இ விசா சேவை 161 நாடுகளுக்கு நீட்டித்துள்ளது இந்தியா. இ விசாவினால் கடந்த ஆண்டு 168% மத்திய அரசிற்கு வருவாய் அதிகரிப்பு. தஜிகிஸ்தான் நாட்டு அதிபர் எமோமாலி ரஹ்மோன் 5 நாள் பயணமாக இந்தியா வந்தார். 18ஆம் தேதி வரை இந்தியாவில் இருக்கும் ரஹ்மோன் நேற்று கொச்சி வந்தடைந்தார். கொச்சி விமான நிலையத்தில் இந்திய உயர் அதிகாரிகள் சிறப்பு வரவேற்பு. நடிகர் கமலஹாசன் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள கவிதையால் பெரும் சர்ச்சை. கமலை பிரிந்து சென்ற கௌதமிக்காக இந்த கவிதையை வெளியிட்டதாக ஒரு தரப்பினர் தகவல். நிகழ்கால அரசியல் நிலவரத்தை வெளிப்படுத்தவே கமல் கவிதை வெளியிட்டதாக ஒரு தரப்பினர் பதிவு. 700 கிலோமீட்டர் வரை தாக்கவல்ல குரூஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்தது பாகிஸ்தான் ராணுவம். பாபர் 2 என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஏவுகணை முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. குரூஸ் ஏவுகணை ஆகாயம், கடல் என 2 வழிகளிலும் இலக்கை சென்று தாக்கும் என பாகிஸ்தான் ஊடகங்கள் தகவல். இந்தியாவின் நட்சத்திர கால்பந்து வீரரான பைஜிங் பூட்டியாவிற்கு இன்று பிறந்த நாள். சிக்கிமில் பிறந்த பூட்டியாவிற்கு சிக்கிம் ஸ்னைப்பர் என்று ரசிகர்கள் செல்ல பெயர் வைத்து அழைப்பு. கால்பந்தில் உச்சம் தொட்டதற்காக பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்த மத்திய அரசு. 40வது பிறந்த நாளை கொண்டாடும் பூட்டியாவிற்கு குவியும் வாழ்த்துகள். சென்னையில் தங்கம் கிராமிற்கு 31 ரூபாய் குறைந்து 2681 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு சவரன் தங்கம் 248 ரூபாய் குறைந்து 21,448 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1 கிராம் வெள்ளி 80 காசுகள் குறைந்து 43 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 40,605 ரூபாய்க்கும் விற்பனை.
இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ்.